தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது, உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை. அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது என் பகுதியை சார்ந்தவர் அல்ல, நம்ம பகுதியை சார்ந்தவர், இந்திய தேசத்தை சேர்ந்தவர். நீங்கள் வாழ்ந்த பகுதி, வாழுகின்ற பகுதி, நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம். எல்லாரும் தான் வாழ்றோம், அந்த பகுதி மட்டும் தான் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தான் தவறு. நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம், உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன். எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம். என் ஆதங்கம் அதுதான், என் அக்கறையும் கவலையும் அதுதான். தீரன் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள், நான் அறிவேன், தமிழ்நாடு அறியும், டெல்லி அறியுமா, பாட்னா அறியுமா, அலகாபாத் அறியுமா, அறிய வேண்டும். அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் சின்னமலை ஐயோ நான் கேளுங்க தம்பி, இங்க பாருங்க, நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார். தலைவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம். அவர் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார்? சென்ட்ரல்ல 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார்? திமுக ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப யார் பண்ணிருக்கணும்? நீங்க கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருந்தது. ஆனா பொறுப்பை வந்து தட்டி கழிச்சதீங்க சார், தட்டி கழிச்சுட்டு இப்ப காசி தமிழ் காசியில